ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில் வந்து ஒரு ஒர்க்கெலாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்தையும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. அட்வான்ஸ் பண்ணாங்க மட்டும் தயவு செய்து கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஒரு 5 நாளுக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணித்தாங்க. ஏன்னா டீலர்ஸ் வண்டியாக இருந்தால் கூட ஒரு 10 நாள் டைம் கேட்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் வெஹிக்கிளுங்கிறனால 5 நாள் தான் கேட்குறாங்க. அதுவே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுங்க. நிறைய வண்டி செட்டில்மெண்ட் பண்ணி நம்ம வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து வண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐட்டனில் எரா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2009 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் லைவில் இருக்குது. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சிங்கிளாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், அப்டேட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஐட்டம் தான் வேணும்னு கேட்டவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காதுங்க. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் காருங்க. மிஞ்சி போனால் கிளச் பிளேட்டே ஒரு 5000 ரூபாக்குள்ளே தான் வரும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப லோ மாடல், லோ மெயின்டெனில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டீசெண்டான வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஹேஷ்பேக்கில் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியான செக்மெண்ட்டுங்க. ஏசிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் லொக்கேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,40,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வேறு உங்கள் காரை சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பென்ஸ் சி கிளாஸில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2015 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 52,000 தான் ஓடி இருக்குது. 52,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. பென்ஸை பற்றி சொல்லணும்னு எந்த நீடும் இல்லைங்க. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு, அதுவும் சி கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர்லாம் பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சி கிளாஸ் தான் வேணும்னு தெரிவித்தவங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு குவாலிட்டியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான செக்மெண்ட்டு. கம்பல்சரி 95% லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோவில் ஏசி வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் இன்ஜின் கொண்டு வந்திருக்கேன். 2023 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான் ஓடி இருக்குது. 10,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேக், ஏசி வேரியன்ட்டுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. 4 விண்டோ, பவர் விண்டோ மட்டும் வச்சிட்டிங்கன்னா இந்த வண்டி ஃபுல் என்ன சொல்கிறதுனா ஃபுல் ஆப்ஷன் வண்டினே சொல்லலாம். எல்லாமே வந்துடும் இந்த செக்மெண்ட்டில். ரொம்ப ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட். ஈகோவில் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தேடிட்டிங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோட வண்டியில் ₹1 கூட வேலை கிடையாது. கம்மியான கிலோமீட்டர். மேலே கேரியர், ரூஃப் ரைல்ஸ், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டெப், ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் போட்டு வண்டி பக்காவாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. வெஹிக்கிள் லொக்கேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். ஸ்விஃப்ட் இன்ஜின் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 99% இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா க்ளூசி யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனிக்கு ஓடுற மாதிரி வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 16-17 சீட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 24 மாடலுங்க. 22,000 ஓடி இருக்க. டீ போர்டு தான். நீங்கள் ஓன் போர்டாக மாற்றிக்கலாம். ஓன் போர்டாக மாற்றுறதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டினீங்கன்னா ஆர்டிஓவில் அவங்களே ஓன் போர்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் லைஃப் டேக்ஸ் இந்த வண்டிக்கு கட்டி தான் எடுத்துருப்பாங்க. லைஃப் டேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபுல் டேக்ஸ் கட்டிட்டு எடுத்துக்கலாங்க. எஃப்சி 26 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் 27 வரைக்கும் லைவில் இருக்குது. லைஃப் டேக்ஸ் கட்டிட்டாங்கங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது ஓன் போர்டாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு ₹1 லட்ச வருங்க. நல்ல பட்ஜெட்டு, கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது. புது வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஓன் போர்டில் நல்ல வண்டி தரேன். சூப்பராக இருக்குது வெஹிக்கிள். ₹1 வேலை கிடையாது. இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் எனக்கு தெரியல. பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க. நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 23 லட்சம் கேட்குறாங்க. வாங்க, ஏதாவது பேசி பார்க்கலாம். ஆனால் கொடுத்துருவாங்க. புது வண்டி 33 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருக்காங்க. வாங்கியதுலேருந்து என்ன பேசணுமோ பேசி தரேன். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லோன் கிடையாதுங்க. அப்படியே கொடுத்தா அப்படியே பணம் கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓன் போர்டாக பண்ணிக்கோங்க. டீ போர்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஓன் போர்டாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நல்ல செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாது.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பல்ஸில் ஆர்எக்ஸ்எல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் 2013 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்கு. 1,20,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்த ரெனால்ட் பல்ஸில் டீசல் வண்டி கொண்டு வந்திருக்கோம். சென்னை நம்பர் தான். ஆனால் ரெனால்ட் பல்ஸ் நீங்கள் சென்னையாக இருக்கட்டும் லோக்கலாக இருக்கட்டும் தாராளமாக எடுக்கலாங்க. ஒரு குவாலிட்டியான கேட்டகரின்னு சொல்லுவேன். ஒரு சூப்பர் செக்மெண்ட். ஹேட்ச்பேக்லேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச வண்டினே சொல்லுவேன். நல்ல ஃபியூச்சர்ஸ், எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக வந்துருங்க. ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. 4 மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மக்கள் நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ரெனால்ட்டில் பல்ஸ் தான் வேணும், அது டீசல் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவோட ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் அன்னூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,45,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குங்க. நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தாங்க 5 விஷயம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, கரெக்டான கிலோமீட்டர், கரெக்டான மெயின்டெனன்ஸ், கிலோமீட்டருக்கு தகுந்த சர்வீஸ் உள்ளே போயிருக்கான்னு ரெக்கார்டு செக் பண்ணிக்கோங்க. 4வது டீசல் இன்ஜினா 3வது டீசல் இன்ஜினாக இருந்தால் கம்பல்சரி 1 லட்சத்துக்கு மேலே ஆயிருந்தால் மேஜர் இஷ்யூன்னு இருக்கும். அந்த கிளச் பிளேட்டு, டைமிங் பெல்ட் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்காங்களா, மாற்றிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 4வது ஏசி. நீங்கள் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கூலிங் காயில் போயிடுச்சு, ஏசி டாப்அப் பண்ணணும்னா ஏசி டாப்அப் பண்ணி காமிங்கன்னு சொல்லுங்கள். கூலிங் காயில் போயிடுச்சுன்னா தயவுசெய்து வேண்டாம், அப்புறப்படுத்தி வெளியே வந்துடுங்க. ஏசி பொறுத்த வரைக்கும் வேலை வச்சுச்சுன்னா பல்காக வச்சுக்கிட்டே இருக்கும். இன்ஜினோட இதையுமே பார்த்திங்கன்னா ஏசி தான். ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அண்டர்சேஸ் கொண்டு நான் அண்டர்சேஸ் செக் பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஷன் நாள் செக் பண்ணிக்கோங்க. டயர் புஷ் போட்டுருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. வண்டி எடுத்தால் ஒரு 2 வருஷத்துக்கு வேலையே செய்யக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஓட்டணும். அந்த மாதிரி வண்டி செக்மெண்ட்டாக பாருங்கள். மற்றபடி பெயிண்டிங் டச்சப் ஆயிடுச்சு, டோர் டச்சப் ஆகிருக்கு, பின்னாடி பம்பர் போயிடுச்சு, அதெல்லாம் நெசசரிங்க. அதெல்லாம் தேவையே இல்லாதுங்க. நம்மளே பண்ணிடுவோம், நம்மளே முட்டிடுவோம், ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிடுவோம், அதுக்கு பெயிண்டிங் பண்ணுவோம். அதெல்லாம் மேட்ரே இல்லைங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டி எடுங்க தாராளமாக. நல்ல செக்மெண்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி தரேன். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெர்னால ஃப்ளூட்டிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். எஸ்எக்ஸோ வேரியண்ட் தான் இருக்கலி டாப் இன் மாடல். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா இது பெட்ரோல் வேரியண்ட் ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெறும் ஓட்டி பாருங்கள். டீசல் விட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டீசல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெட்ரோல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 12 மாடல், 2 ஓனர், 1 லட்சம் ஓடி இருக்க பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, ஏபிஎஸ் ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வைக்கலாம் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு வெர்னா தான் வேணும், அது எஸ்எக்ஸ் தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு பெட்ரோல் செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். 17லேருந்து 18 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வண்டியில் குறைச்சலே இருக்காது. இன்ஜின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இருக்காது. பெட்ரோல்லாம் ஒரு அருமையான கேட்டகிரி, ஒரு டாப் மாடல். பர்ஃபார்மன்ஸ் பட்டே கலப்புங்க. கண்டிப்பாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,20,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோவில் எல்எக்ஸி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும் 2009 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லேக் ஓடி இருக்கும். 1 லேக் லோக்கல் ரெக்கார்டு தாங்க. ஆல்டோ யாராவது தெளிவான வண்டி வேணும்னு தேடுறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, சென்ட்ரல் லாக் வந்துருங்க, ஏசி வேரியண்ட்டுங்க, அண்டர்ச்சேஸ் நல்லா இருக்குது. 4 டயர் ஆவரேஜாக ஒரு 80% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டிச்சப் டென்ட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு லோக்கல் நம்பருங்க, நல்ல பட்ஜெட்டில் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட்டில் எனக்கு ஓட்டி பழகிற மாதிரி ஒரு வண்டி வேணும்ப்பா, ஓட்டி பழகிட்டேன் அந்த மாதிரி ஒரு வண்டி வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வண்டினே சொல்லுவேன். இது ஒரு 3 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கார் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குங்க. மைலேஜோ 20 கிலோமீட்டர் கொடுக்கும். சிஎன்ஜிலாம் போட்டிங்கன்னா 35 கொடுக்குங்க. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 800க்கு அப்புறம் ஆல்டோ தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. 800 அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஆல்டோ வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு நல்ல செக்மெண்ட் ஆல்டோ. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம ரிப்போர்ட் பண்ணுற பேஸ் 1,95,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைகல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சிங்கன்னா சரி. ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டினா போதுங்க. வெளியில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு நீங்களே டெலிவரி கொடுத்துருவீங்களான்னு. கம்பல்சரி கொடுத்துடலாங்க. இந்த காரை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்களுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. A to Z எல்லாமே வண்டியில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்புவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் எனக்கு ஓகே, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்தி, இந்த வண்டியில் எதுவும் இல்லை, உங்களை நம்பி தான் நான் வண்டி எடுக்கிறேன்னா ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணுங்கள். 6 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வண்டி வந்துடும். புது வண்டி எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் கொடுப்போங்க. ஒரு சின்ன வேலை இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவோம். அந்த வேலையை நாங்களே செஞ்சு தரோன்னு சொல்லிடுவோம். A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க. பொய்யேங்கிறதே வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா பொய் சொன்னால் தொழிலில் நிலைக்க முடியாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு இது கிடையாதுங்க, வியாபாரம் கிடையாது, வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குவோம். உங்கள் மூலிமா எங்களுக்கு ஒரு 5 கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதைத்தான் நான் எப்போவுமே நினைப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபிகோவில் பெட்ரோல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ZX வேரியன்ட் தான். நீங்கள் பெட்ரோல் ஆர் டீசல் ரெண்டில் நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணாலும் எடுக்கலாங்க. ஓல்டில் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் எடுங்க, டீசல் எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பட்டை கலப்புங்க, மைலேஜும் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபிகோ விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. அந்தளவுக்கு டீசல் ஒரு நல்ல கேட்டகரி தான். பெட்ரோல் எடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்காது. இது ஃபிகோ ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா பெட்ரோல் எடுக்காதீங்க, டீசல் எடுத்துக்கோங்க. வண்டி நான் ஓட்டவே மாட்டேன்ப்பா, மாதத்துக்கு ஒருக்கா தான்ப்பா எடுப்பேன், எப்போயாவது எங்கேயாவது வெளியே போனால் தான்ப்பா எடுப்பேன்னா பெட்ரோல் எடுத்துக்கங்க. ஓட்டிகிட்டே இருப்பேன்னா டீசல் எடுங்க. ஏன்னா ஓட்டிகிட்டே இருந்தால் டீசலில் மெயின்டெனே இருக்காது. இன்ஜின் ஆயில் கிளச் ஆயில் இது மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா மட்டும் போதும். ஓட்டாமல் நிப்பாட்டினா தான் டீசலில் வேலை வச்சுருங்க. வண்டி ரன்னிங்லேயே இருக்கும் என் வண்டி அப்படின்னா தாராளமாக டீசல் எடுங்க. 11 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. 84,000 முடிவுக்கு பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்டில் ஆவரேஜாக 70% இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸும் பைக்கில் லைவில் இருக்குங்க. வண்டி டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கலரும் ஒரு சூப்பரான கலர். ரெட் லவர்ஸ்க்கு ஏற்ற ஒரு அருமையான செக்மெண்ட்டில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸோட அது பெட்ரோல் வண்டி கொண்டு வந்திருக்கும். 18 கிலோமீட்டர்லேருந்து 17 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். நல்ல கேட்டகிரிங்க, ஒரு சூப்பரான கேட்டகிரி. ஃபோர்டு இல்லாத உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த செக்டரை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு என்ட்ரி ஃபோர்டு. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா அப்போவே இந்த வண்டியில் பார்த்து செஞ்சாங்க. நல்ல கேட்டகிரி. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைகல் லொக்கேஷன் அன்னூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,35,000 தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைகல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தாரில் 4x4 டீசல் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2022 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. ஹாட் டாப் வேரியன்ட் தான் இருக்குது. டாப் எண்ட் மாடல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 ஓடி இருக்குது. 44,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் பார்க்க நல்லா இருக்குது. 4 டயருமே ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச்சப் டென்ட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சாரிங்க, 4 டோருன்ட்டு இந்த வண்டிக்கு 2 டோர் தான் வரும். பழக்க தோசில் சொல்லிட்டோம். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் தான் வேணும்னு தரவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். அது 4x4 யூஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் திருப்பூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 16,50,000 கேட்குறாங்க. இன்றைக்கி 22 ரூபாங்க ஆன் ரோடு. நல்ல செக்மெண்ட்டுங்க, நல்ல பட்ஜெட், நல்ல கிலோமீட்டரு. தார் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. வண்டி பர்சனலாக ஓட்டி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஒரு சூப்பரான கேட்டகிரின்னே சொல்லுவேன். பெட்ரோல் இதை விட நல்லாயிருக்கு. டீசல் சூப்பராக இருக்குது மைலேஜோட.
பெட்ரோல் இதை விட நல்லா இருக்குங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நல்ல கேட்டகிரி தான். டீசல் ஆர் பெட்ரோல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் எடுக்க வேண்டாம், பெட்ரோலில் மேனுவல் எடுங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் தாராளமாக எடுங்க. ஏன்னா மைலேஜ் ப்ரிஃபரன்ஸும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டியான கேட்டகிரி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு 14 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பெலினோட ஜீட்டா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். சிவிடி கியர் பாக்ஸ் தாங்க. 2020 மாடல்ஸ் இங்கே ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 ஓடி இருக்கு. 55,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான், ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வேரியன்ட்டு, கீழே சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக ஏபிஎஸ், ஏர்பேக், அளவில் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்க, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பின்னிங், டச் அப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பெலினோ தான் வேணும், அது ஜீட்டா தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. திரியாக போகாதுங்க, அப்படி ஒரே சீராக போகும். பெலினோ பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட்டை கிளப்பும் பர்ஃபார்மன்ஸு சூப்பரான கேட்டகிரி. அது போக லோடடு டிரைவிங் மோடு, பார்க்கிங்கு, ரிவர்ஸ், இது மொத்தமே 4 செக்மெண்ட் தான் வரும். நீங்கள் ஈஸியாக ஓட்டி பழகிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான கேட்டகிரி, பவர்ஃபுல்லான இன்ஜின்னே சொல்லுவேன். வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 7,40,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டு. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோவில் 1.4 டிசிஐ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் இன்ஜின் தான், நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க. பட்டை கிளப்பும் பர்ஃபார்மன்ஸ், 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ரெகுலராக வண்டி எடுத்து ஓட்டிகிட்டே இருப்போம்ப்பான்னா டீசல் இன்ஜினே எடுத்துக்கோங்க. மெயின்டெனன்ஸே இருக்காது. 10 மாடல் 2 ஓனருக்கு 76,000 ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டு தாங்க. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். லாஸ்ட் ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்டிஓங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. எஃப்சி மட்டும் பார் ஆயிடுச்சு. 25/5 இப்போ தான் பார் ஆயிருக்கு. இந்த மாதம் தான் ஆயிருக்கு. 5வது மாதமும் ஆயிருக்கு. 1 மாதம் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி எடுத்து எஃப்சி மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ரிவர்ஸ் சென்சார் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு சூப்பராக இருக்குது. டயர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச் அப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஆயில் சர்வீஸும் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. வண்டி எடுத்தீங்களா அப்படியே ஒரு எஃப்சி காமிச்சா அப்படி ஓட்டினீங்கன்னா சரி. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஒன் டே ஆஃபரில் 1,60,60,000 கொடுத்துடலாம். அதுவும் நெகோஷியபிள். வாங்க, ஒரு சின்ன குட்டியூண்டு ஒரு வித்தியாசத்தில் பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Volkswagen போலோவில் 1.2 டிடிஐ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஒரு அருமையான கேட்டகிரிங்க. போலோவில் பெட்ரோல் தாராளமாக எடுங்க. மெயின்டெனன்ஸே இருக்காது, நீட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி, அடிக்கடி எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, நல்ல செக்மெண்ட்டு பெட்ரோலை. ஜெர்மனில் பெட்ரோல் இன்ஜின் தாராளமாக எடுங்க. 2019 மாடல், ஒரே ஓனர், 65,000 ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ, சென்ட்ரலாக ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட் தான். இந்த செக்மெண்ட்டில் அலாய் வீல் மட்டும் வராது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச் அப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. போலோலேயே பர்டிகுலரான கலர், அதிக சேல்ஸில் இருக்கக்கூடிய கலர் ரெட்டு போலோ தாங்க. ரெட் கலர் போலோ தான். அது ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியமான கலரில், அதுவும் லேட்டஸ்ட்டில், நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. டீசல் எடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கும், பெட்ரோல் எடுத்தால் மெயின்டெனன்ஸ் இருக்காது. அவ்வளோதான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டீசல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சஜெக்ஷன் சொல்கிறது பெட்ரோல் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தேவை மெயின்டெனன்ஸ் தாங்க. மெயின்டெனன்ஸே இருக்கக்கூடாதுங்க. இன்ஜின் ஆயில் ஊற்றுறோமா, நம்ம பாட்டுக்கு ஓட்டணுங்க, அவ்வளோதாங்க. வேணும்னா சிஎன்ஜி போட்டுக்கோங்க. பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் வராது. நல்ல செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் பொள்ளாச்சி. நம்ம கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணித்தரேன். அது லேட்டஸ்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க.
அது பார்த்தீங்கன்னா Honda i10 மேக்னால எக்ஸ்க்ளூசிவ் வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 2018 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓடி இருக்குது. 1,06,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியண்ட்டுங்க. பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியண்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்து வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. இந்த ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குங்க. டீசலில் எனக்கு i20 தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைக்கல் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6 லட்ச ரூபா கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தால் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல கேட்டகரி. ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு நீட்டாக ஓட்டினீங்கன்னா சரிங்க. டீசல் பொறுத்த வரைக்கும் பார்த்து சூதானமாக எடுக்கணுங்க. ஏன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். கிலோமீட்டர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் சொல்லலைங்க, நான் நீங்கள் எடுக்கிற வண்டியில் சொல்கிறேன். கிலோமீட்டர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ரெக்கார்டு இருந்தால் ரெக்கார்டு வாங்குங்க. லாஸ்ட் சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுங்க. 3 வருஷமும் ஒரே மாதிரி தான் உள்ளே போயிருக்கான்னு பாருங்கள். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் செக் பண்ண வேணாம். மற்றது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோங்க. வண்டியில் ஒரு சின்ன வேலை இருந்தாலும் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்குது, இதை நம்மளே பண்ணலாம், இது பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் வரணும்னு எந்த நீடடும் கிடையாது. பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 500 500 W8 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2012 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்குது. 1,10,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. XUV பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஆல்ரவுண்டருங்க. 7 சீட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் தான் வேணும்னா இந்த வண்டி எடுங்க. மைலேஜ் வேணுமா, மைலேஜ் உண்டு. பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, பர்ஃபார்மன்ஸ் உண்டு. எல்லாமே சூப்பரான கேட்டகரி. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு, நம்பி எடுக்கலாம். ஸ்கார்பியோ, XUV 700 இதெல்லாம் விட இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ரீவேல்யூஷனில் டாப் லெவலில் இருக்குது. வண்டி நீங்கள் ஹீல் சேர்த்தி பாருங்கள், அப்போ தான் தெரியும். வண்டி ஏற ஏற ஏறிக்கிட்டே இருக்கும். வண்டி ஓட்டுறக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒரு குவாலிட்டியான கேட்டகரிங்க. ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் சேக்கிங்காக இருக்காதுங்க. SUVலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டு தாங்க சூப்பரான கேட்டகரி. அவ்வளோ ஒரு சூப்பரான வெஹிக்கிள். சொல்ல புகழ வார்த்தைகளே கிடையாது. மஹிந்திராலேயே ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள்னால் நான் XUV 500 தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட்டு. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. XUV 500 தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,50,000 தான் கேட்குறாங்க. அதுவும் நெகிஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். உண்மையாலுமே நல்ல ரேட்டுங்க. இன்றைக்கி 2015 டிசைர் விற்கிதுங்க 5,5 லட்சத்துக்கு. ஏங்க இது சிசி என்ன, சிசி என்ன மோசம். 7 சீட்டரு. எனக்கு டிசைர் விற்கிது 16 மாடல். நல்ல பட்ஜெட், மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸில் GT லைன் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 1.5ல GTX ப்ளஸ் தான் இருக்குல்லே டாப் இன் வேரியண்ட்டுங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கியா செல்டாஸில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 20 மாடல் ஒரே ஓனர் 45,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக ABS ஏர்பேக், அலைவீல் A to Z எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. இது ஒரு GT லைன் வேரியண்ட் தான். கியா செல்டாஸ் இந்தியா மார்க்கெட்டில் பட்டை கிளப்பிட்டு இருக்குங்க. SUVன்னு எடுத்துட்டாலே கியா செல்டாஸு, கியா சவுண்ட் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் க்ரீட்டா, வென்யூலாம் வருது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகரி. மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க, மைலேஜ்லாம் நல்லா கொடுக்கும். ஒரு அருமையான கேட்டகரி கியா செல்டாஸ் தான். வேணுங்கிறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. திருப்பூர் நம்பருங்க. அது கலர் பிளாக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். பிளாக்கில் நீங்கள் கியா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தால் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கியூட்டி பேபி மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. பர்ஃபார்மன்ஸும் பட்டை கிளப்புங்க. ஸ்டெபிலிட்டியான வண்டி. நீங்கள் அமுத்தி பாருங்கள் வண்டியை எடுத்து, அப்போ தான் தெரியும். வெஹிக்கிள் லொக்கேஷன் அவினாசி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். சூப்பர் பேஸ்க்கு பண்ணித்தரேன். டேரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இன்றைக்கி புது வண்டி 24 லட்சம் என்னங்க. ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. நல்ல செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதேமாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைரில் VDI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2016-17 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 87,000 ஓடி இருக்குது. 87,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. எனக்கு டிசைர் தான் வேணும், டீசல் தான் வேணும், கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கணும்ப்பான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பவர்ஸ்டீரிங் இப்போ சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மோக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பீனிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. எனக்கு டிசைர் தான் வேணும், டீசல் தான் வேணும்னு தரவங்களுக்கு ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் கம்மியான கிலோமீட்டரில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் வேலூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. அது நெகிஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான கேட்டகரி. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா போலோ, ஃபோக்ஸ்வேகனில் போலோவில் டீசலில் ஹைலைன் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2012-2013 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குது. 1 lakhம் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு இருக்காங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், லைவில் எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. 4 மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மோகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் ஒரு 70% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலுமே A to Z நம்ம செக் பண்ணாமல் எந்த செக்மெண்ட்டும் எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. வாங்க, சூப்பராக செக் பண்ணி நீட்டாக கொடுத்துடலாம். லோ பட்ஜெட்டில் தயவு செய்து போய் போலோவில் விழுகாதீங்க. போலோவில் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் போய் விழுந்து தான் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்தே நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது. அதனால் லோ பட்ஜெட்டில் விழுகாதீங்க. நல்ல தெளிவான வண்டிகள் இருந்தால் கண்ணை மூடிட்டு எடுங்க. தெளிவில்லாத வண்டிகள் இருந்தால் எடுக்காதீங்க. ஸ்கேனிங் பண்ணுங்கள், கொண்டு போய் ஷோரூமில் செக் பண்ணுங்கள். அப்படியே ரெக்கார்டு இருக்கா, ரெக்கார்டு இல்லைன்ட்டாங்களா, பரவாயில்ல, A to Z எல்லாமே செக் பண்ணுங்கள். நீங்களே செக் பண்ணலாம். இன்ஜின் செக் பண்ணுங்கள், ஏசி செக் பண்ணுங்கள், அண்டர்ச்சேஸ் செக் பண்ணுங்கள், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் செக் பண்ணி நல்ல வண்டியாக இருந்தால் தாராளமாக எடுங்க. லோ பட்ஜெட்டில் அப்படி நல்லா இல்லாட்டி தயவு செய்து எடுக்காதீங்க. எடுத்து செஞ்சுக்கலாங்கிறது போலோ விஷயத்தில் ஆகவே ஆகாது. மற்ற எந்த வண்டியில் வேணாலும் செய்யலாம். எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறது எந்த வண்டியில் வேணாலும் செய்யலாம். போலோவில் மட்டும் செய்யவே கூடாது. ஏன்னா காலவாரி விட்டுரும். அதனால் எடுக்கும் போதே நல்ல வண்டியாக நல்ல காசு கொடுத்து எடுத்துக்கோங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,70,000 தான் கேட்குறாங்க. அருமையான ரேட்டு. வண்டி இன்ஜின் அருமையாக இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சைலோவில் ஈகிள் 8 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 12 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓடி இருக்குது. 1,50,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மோகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் சூப்பராக இருக்குது. டயர் பேண்டில் பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. சைலோ தான் வேணும் தரவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஈகிள் 8 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. சைலோ சூப்பர் செக்மெண்ட்டுங்க. இன்னும் வாப்லிங் மட்டும் இருக்குங்க. அது மட்டும்தான் எனக்கு இந்த செக்மெண்ட்டில் பிடிக்க. பிரேக் அடித்தா அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுங்க. அது எஸ்யூவிலேயே மஹிந்திராலேயே வந்த ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம். சில செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்காதுங்க. சைலோவில் அது நல்லா இருக்காது. ஆனால் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 10 பேர் தாராளமாக போகலாம். பிக்கப் பட்டையை கிளப்பும். மைலேஜ் இந்த வண்டியில் அடிச்சிக்கவே முடியாது. எந்த வண்டியோட மைலேஜ் இந்த வண்டியில் அடிச்சிக்க முடியாதுங்க. இந்த வண்டியில் வந்த புதுசில் டவேராக்கு இதுக்கும் அவ்வளோ போட்டிங்க. அது வந்து சைலோ தான் அவ்வளோ வண்டி விற்றுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு நல்ல கேட்டகிரி. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,20,000 தான் கேட்குறாங்க. அது நெகிஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகன் போலோவில் 1.2ல் ஹைலைனில் பெட்ரோல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். பெட்ரோல் செக்மெண்ட்டு நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் எடுக்கலாங்க. தப்பே இல்லை. POI மட்டும்தான் எடுக்கக்கூடாது. அது எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் தாராளமாக எடுங்க. 2015 2 ஓனரில் இருக்குங்க. 89,000 முடியிருக்கு. 89,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. பெட்ரோலுங்க, பியூர் பெட்ரோல் வேரியன்ட்டு. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், லைவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க.
வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட்டும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. போலோ தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஹைலைனில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிளுங்க. இந்த செக்மெண்ட்டெல்லாம் இன்ஜின் நீங்கள் பார்க்க வேண்டியதே இருக்காது. இல்லை நீங்கள் ஒரே செக்மெண்ட் செக் பண்ண சஸ்பென்சர் டயர் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த வண்டியிலலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,50,000 அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதில் வந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கும். 2018 மாடல், 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 49,000 ஓடி இருக்குது. 49,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்டோ தான் வேணும், அது லேட்டஸ்ட் தான் வேணும், அது எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு தேடிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 3,25,000 தான் கேட்குறோம். வாங்க, என்னால் என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 கட்டுங்க, மீதி லோன் பண்ணி தரேங்க. உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபாக் லேம்ப்லாம் போட்டிருக்காங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. கலரும் ஒரு நல்ல கலர். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர், ஒயிட்டு, இந்த கிரே இதெல்லாம் நல்ல கலர். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சூப்பரான செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டில் ஜெட்எக்ஸி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2016 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88,000 ஓடி இருக்குது. 88,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 70% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் கே சீரிஸ் இன்ஜினில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 20 கிலோமீட்டர் கேரண்டியாக மைலேஜ் கொடுக்குங்க. ஒரு நல்ல செக்மெண்ட். 2005லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு 16, 17 தான் கொடுக்கும். 16 தான் கொடுக்கும். 16ங்கிறதே சந்தேகம். ஏன்னா அது வந்து மெட்டால் இன்ஜின்னால அப்படி தான் இருக்கும். இது கே சீரிஸ் இன்ஜினு ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜும் கொடுக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப அழகாக இருக்குங்க. கலரும் ஒரு நல்ல கலர், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம கோட் பண்ணுற பேஸ் 4,90,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபியாபியாவில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். அப்படியே ஸ்விஃப்ட் அப்படியே காப்பி பண்ணாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லைங்க. ஆனால் ஒரு நல்ல கேட்டகரி தான் சொல்லுவேன். 11 மாடல், 2 ஓனரில் இருக்குங்க. 1,50,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான், லோக்கல் நம்பருங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துடுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃபோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஃபேபியா தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் டீசலில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். 22 கிலோமீட்டர் கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஓட்டி பாருங்கள். சேம் இன்ஜின் கேட்டகரி தான். ஸ்விஃப்ட் இன்ஜின் வராது, ஸ்கோடா இன்ஜின் தான். ஒரு நல்ல கேட்டகரி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா WR சூப்பர் பட்ஜெட்டில் விஎக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஐடி டெக் வேரியன்ட் தான். 2018 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓடி இருக்குது. 1,50,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் இருக்குல்லே டாப் எண்ட் மாடல் தான். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில், சன்ரூஃப் A to Z எல்லாமே வந்துருங்க.
க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்டர் எல்லாமே வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும், இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பெயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹோண்டா தான் வேணும், WRV தான் வேணும் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. இதோட இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸான வண்டி. 18 19 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு குவாலிட்டியான ஹெவியான செக்மெண்ட்லேன்னு சொல்லலாம். இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பர் கேட்டகிரிங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் WR செக் பண்ணி பாருங்கள். எல்லா பணக்காரங்க வீட்லேயுமே ஒரு வண்டி நிற்கும். நம்ம மிடில் கிளாஸில் இல்லைங்க, எல்லா பணக்காரங்க வீட்லேயுமே, எல்லா ரிச்சஸ்ட் வீட்லேயுமே இந்த ஒரு வண்டி நிற்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகிரி. அதேமாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே சஜெக்ஷன்னா WRV தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல கேட்டகிரி. மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த வண்டி பில்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நேரில் வந்து பாருங்கள் வெஹிக்கிள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. ஒரு நல்ல சூப்பரான செக்மெண்ட், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது பண்ணுற பேஸ் 6,25,000 கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைரில் VDI செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கும். டீசல் வேரியண்ட் தான். 2015 மாடல், சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,05,000 ஓடி இருக்குது. 1,05,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியண்ட் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும், இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டன் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 80% இருக்குங்க. இதில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைர் தான் வேணும், டீசல் தான் வேணும், அது 15க்குள்ளே வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு திருப்பூர் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் கரெக்டான கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,60,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 4.5 லட்சம் லோனே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் 5 லட்ச ரூபா ட்ரை பண்ணி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. டீசல் இன்ஜின்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. டிசைரே டிமாண்டாக இருக்குது. அதனால் கண்ணை மூடிட்டு வண்டி எடுங்க. வண்டியிலலாம் எந்த வேலையும் இருக்காது. வண்டிக்கு நான் பொறுப்புங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனாரில் பெட்ரோல் ப்ளஸ் LPG செக்மெண்ட்டோட இருக்குது. 2018 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்குது. 1,20,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக 80% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வேகனார் தான் வேணுங்கிறவங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் LPGயோட மைலேஜ் செக்மெண்ட்டோட வண்டி கொண்டு வந்திருக்கேன். 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க. பெட்ரோல் போட்டிங்கனாலுமே 18 கிலோமீட்டர் கொடுக்கும். ஸ்விஃப்டாக வேகனாரான்னு கேட்டால் நான் வேகனார் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகிரி. ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செக்மெண்ட்டு. லாங் ட்ராவலுக்கு உடம்பு டயர்டாக இருக்காதுங்க. வண்டி ஓட்டி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஒரு நல்ல சூப்பரான கேட்டகிரி, மிஸ் பண்ணாதீங்க. வேகனார் பெஸ்ட்டு சாய்ஸுங்க. 2வது LPG போடாதீங்க. LPG யூஸ் பண்ணாமல் CNG போட்டுக்கோங்க. இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா LPG டேங்க் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லோட்டோவில் CNG போட்டுக்கோங்க. 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இன்ஜினில் வேலை வைக்காது. CNG ஆல்சோ பெஸ்ட்டு. LPG விட ஒரு நல்ல கேட்டகிரி. கால் பண்ணுங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம கோட் பண்ணுற பேஸ் 4,15,000 தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்பிசி லான்ஸில் LXD செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். 2007 மாடல், 2வது ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடிச்சுங்க 1 லட்சத்துக்கு மேலே ஓடிக்கு. டீசல் வண்டி தான். லான்சர் தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில், அது பியூர் ஒயிட்டில் லோக்கல் நம்பரில் வண்டி வந்திருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. வெஹிக்கிள் எந்த வேலையும் கிடையாது. 4 பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் டிஸ்டன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜோ 80% இருக்குங்க. வண்டியில் டென்ட்டோ, ரிஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. செடானில் ஆல்வேஸ் கிங்குன்னா லான்சர் தான்.
இப்போ இல்லைங்க, எப்போ இருந்தோ லான்சர் தான். லான்சர்லாம் இப்போ இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் எதுக்கோ போயிருந்தோம், எங்கே போயிருந்தோம் நம்ப முடியலங்க. ஆனால் அவினாசி ரோட்டில் ஒருத்தர் வச்சுருந்தாருங்க. கிட்டத்தட்ட 4.25 லட்சம் அந்த வண்டிக்கு செலவு பண்ணி வச்சுருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அதுங்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். லான்சர் அப்போல்லாம் லான்சர் வெறியன்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்தளவுக்கு லான்சர் ஒரு சூப்பரான கேட்டகிரி. பர்ஃபார்மன்ஸும் சரி, மைலேஜும் சரி. இந்த பையா படம் வந்தப்பெல்லாம் லான்சர் அவ்வளோ விற்றுச்சுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல கேட்டகிரியான செக்மெண்ட்டு. லான்சர் பெஸ்ட்டு வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. மிஸ்டுபிசிலேயே எனக்கு தெரிஞ்சு மிஸ்டுபிசியே சூப்பரான கம்பெனிங்க. எல்லா செக்மெண்ட்டுமே குவாலிட்டியாக தான் விடுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், மைலேஜும் கொடுக்கும். கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 1,85,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தானே. வெஹிக்கிள் ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளேம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின் கவர் எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.